Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல 7ஆம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவத்துல உள்ள இயல் 1க்கான லைன் பை லைன் क्वेश्चंसக்கான வீடியோ தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்துல இயல் 1, இயல் 2, இயல் 3க்கு லைன் பை லைன் क्वेश्चंसக்கான வீடியோஸ் போட்டுருப்போம். அதை நீங்க பார்க்காத இருக்கீங்க அப்படினா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை பார்த்துட்டு இத பாருங்க. அப்ப உங்களுக்கு இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நாம இப்போ நியூ புக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதே போல ஓல்ட் புக்குக்குமே 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. 6ஆம் வகுப்புல நியூ அண்ட் ஓல்ட் புக்குக்கு ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? வீடியோக்குள்ள போகலாம். 7ஆம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவத்துல இயல் 1க்கான லைன் பை லைன் क्वेश्चंसல என்னென்ன பாடங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலங்கரை விளக்கம் இருக்கு, கவின்மிகு கப்பல் இருக்கு, தமிழரின் கப்பற்கலை, ஆழ்கடலின் அடியில், இலக்கிய வகை சொற்கள். இந்த 5 லெசன்ஸ் தான் இருக்கு. இதுக்கான क्वेश्चंस நம்ம பார்க்கலாம். முதல் பாடம் கலங்கரை விளக்கம். அதே போல ஒன்று சொல்லிடுறேன், நாம பார்க்கக்கூடிய இந்த லைன் பை லைன் क्वेश्चंस அப்படிங்கிறது புக்குக்குள்ள இருக்க எல்லா क्वेश्चंसுமே கவர் ஆகியிருக்கும், பிளஸ் புக் பேக் क्वेश्चंसும் கவர் ஆகியிருக்கும். அதே போல புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தமிழ் சொல் அறிவுல இருந்து எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் இந்த வீடியோல கொடுக்க போறோம். ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா வீடியோலையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். 6ஆம் வகுப்பு தமிழ் கூட அதே போல 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவமும் இப்படிதான் இருந்திருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, முதல் கேள்வி, வானம் மூன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி என்ற பாடலின் ஆசிரியர். விடை கடியலூர் உருத்திரன் கண்ணனார். அடுத்து, இந்த பாடத்திற்கான சொல்லும் பொருளும் மதலை என்பதற்கான பொருள் தூண், நெகிழி என்பதற்கான பொருள் தீச்சுடர், அழுவம் என்பதற்கான பொருள் கடல். அடுத்து, வேயா மாடம் என்பதற்கான பொருள் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். அடுத்து, சென்னி என்பதற்கான பொருள் உச்சி, உறவு நீர் என்பதற்கான பொருள் பெருநீர் பரப்பு, கரையும் என்பதற்கான பொருள் அலைக்கும். கலங்கரை விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? விடை கடியலூர் உருத்திரன் கண்ணனார். கடியலூர் உருத்திரன் கண்ணனார் பிறந்த ஊர். விடை கடியலூர். அடுத்து, கடியலூர் உருத்திரன் கண்ணனார் 10 பாட்டில் எந்தெந்த நூல்களை இயற்றியுள்ளார் அப்படின்னா, விடை பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை. அடுத்து, பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? விடை தொண்டைமான் இளந்திரையன். கேள்வி 13 பாருங்க, வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது. விடை ஆற்றுப்படை இலக்கியம். இப்போ ஒருத்தவங்க பரிசு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஓகேவா? அந்த பரிசு பெற்று போற புலவர் மற்றவங்களும் நம்ம வாங்கின மாதிரி பரிசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட போய் வாங்குறதுக்காக நான் இப்படிலாம் வாங்கிட்டு வந்தேன், நீங்களும் போய் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த வழிகாட்டுதலை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது 10 பாட்டு நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 10 பாட்டு நூல்களுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருப்போம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. உங்களுக்கு இந்த டோட்டலாக 10 பாட்டு நூல்களோட ஆசிரியர் யாரு, இதை எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ 10 பாட்டு நூல்கள் பாருங்க என்னென்ன அப்படின்னா, திருமுறை காற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடா. இது எல்லாமே 10 பாட்டு நூல்கள். இந்த பாடத்திற்கான புக் பேக் क्वेश्चंस பாருங்க. வேயா மாடம் எனப்படுவது டேஸ். விடை ஆப்ஷன் பி சாந்தினால் பூசப்படுவது. அடுத்து, உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள், அதாவது இந்த அழுவம் என்பதற்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை கடல், ஆப்ஷன் சி. அடுத்து, கடலில் துறை அறியாமல் கலங்குவன டேஸ். விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மரக்கலங்கள். அடுத்து, தூண் என்னும் பொருள் தரும் சொல் டேஸ். விடை ஆப்ஷன் டி மதலை. அடுத்து, அடுத்த பாடம் கவின்மிகு கப்பல். இதற்கான லைன் பை லைன் क्वेश्चंस பார்க்கலாம். உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம் என்ற பாடலின் ஆசிரியர். விடை மருதன் இளநாகனார். இவர் பாத்தீங்கன்னா மருதத்தினை பாடுவதில் வல்லவராய் இருப்பார், அதனாலேயே மருதன் இளநாகனார் என்ற பெயர் இவருக்கு கிடைத்தது. அடுத்து, இந்த பாடத்திற்கான சொல்லும் பொருளும் பாருங்க. உரு என்பதற்கான பொருள் அழகு, போல என்பதற்கான பொருள் பிளக்க, வங்குல் என்பதற்கான பொருள் காற்று,
நீதான் என்பதற்கான பொருள் நாவாய் ஓட்டுபவன். வங்கம் என்பதற்கான பொருள் கப்பல். எல் என்பதற்கான பொருள் பகல். இதுவே அல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதற்கான பொருள் இரவு. கோடு உயர் என்பதற்கான பொருள் கரை உயர்ந்த. மாட ஒல்லேரி என்பதற்கான பொருள் கலங்கரை விளக்கம். அடுத்து கலைத்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் யார்? விடை மருதன் இளநாகனார். மருதத்திணை பாடுவதில் வல்லவர் யார்? விடை மருதன் இளநாகனார். அகநானூறு டேஸ் நூல்களுள் ஒன்று. விடை எட்டுத்தொகை. அகநானூற்றின் மற்ற பெயர்? விடை நெடுந்தொகை. இது நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்து எட்டுத்தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எட்டுத்தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. அடுத்து இந்த பாடத்திற்கான புக் பேக் கொஸ்டின்ஸ். இயற்கை வங்குல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அதாவது வங்குல் என்பதற்கான பொருள் கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் சி காற்று. அடுத்து மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். விடை ஆப்ஷன் டி வங்கம். வங்கம் என்பதற்கான பொருள் கப்பல். அடுத்து புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது டேஸ். விடை ஆப்ஷன் சி கடல். இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை இன்றாகி. அடுத்து எதுகை இடம்பெறாத இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். என்ன நம்மளை கேட்டிருக்காங்க? எதுகை இடம்பெறாத இணை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோனை, எதுகை, இயைபு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது. அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? மோனைனா முதல் எழுத்து. அடுத்து எதுகை அப்படின்னா அடிதோறும் அல்லது சீர்தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அடுத்து இயைபு. இயைபு அப்படின்னா இறுதி எழுத்து அடிதோறும் அல்லது சீர்தோறும் இறுதி எழுத்து ஒன்றி வருவது அல்லது ஈற்றெழுத்து ஒன்றி வருவது தான் இயைபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எதுகை இடம்பெறாததா பார்க்கணும். அப்போ எதுகைனா என்ன? இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறது எதுகை. அப்போ நம்மளுக்கு இடம்பெறாத அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இரண்டாம் எழுத்து ஒன்றி வராத இருக்கிறது தான் நாம இப்ப கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இரவு இயற்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இரண்டாவது எழுத்த பாருங்களேன். இங்க ரா அப்படின்னு இருக்கு, இங்க யா அப்படின்னு இருக்கு. அடுத்து வங்கம், சங்கம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் இங்க அப்படின்னு இருக்கு, இங்கேயும் இங்க அப்படின்னு இருக்கு. அப்போ ஒன்றி வந்திருக்கு. இதுல எதுகை அப்படிங்கிறது இடம் பெற்றிருக்கு. அடுத்து உலகு, புலவு அப்படின்னு இருக்கு. லா லா இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அடுத்து அசைவு, இசைவு அப்படின்னு இருக்கு. இங்கு இரண்டாவது எழுத்து சேமா இருக்கு. ஸோ எதுகை அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த மூன்றுக்குமே எதுகை அப்படிங்கிறது இருக்கு. நம்மளுக்கு என்ன வேணும்? எதுகை இடம்பெறாத இணைதான் வேணும். அப்போ ஆப்ஷன் ஏ இரவு இயற்கை அப்படிங்கிறது தான் எதுகை இடம்பெறாத இணையா இருக்கு. ஓகேவா? அடுத்து பொறுத்துக பாருங்க. வங்கம், நீகான், எல், மாட ஒல்லேரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம மேட்ச் பண்ணலாமா? வங்கம் அப்படின்னா என்ன? கப்பல். நீகான் அப்படின்னா என்ன? நாவாய் ஓட்டுபவன். எல் அப்படின்னா என்ன? பகல். மாட ஒல்லேரி அப்படின்னா என்ன? கலங்கரை விளக்கம். ஒருவேளை நம்மளுக்கு கொஸ்டின்ல ஆப்ஷனோட கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2413. அடுத்த பாடம் பார்க்கலாம். தமிழரின் கப்பற்கலை. இதற்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல். விடை தொல்காப்பியம். இதுதான் நமக்கு தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். ஓகேவா? அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் நூல். விடை பட்டினப்பாலை. பெரிய கப்பலை பற்றி உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம் என்று கூறும் நூல். விடை அகநானூறு. அடுத்து பெரிய கப்பலை பற்றி அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடும் நூல். விடை பதிற்று பத்து. எந்த நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? விடை சேந்தன் திவாகரம். அடுத்து மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்வது எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை கட்டுமரங்கள். பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து, இந்த லைனை நோட் பண்ணிக்கோங்க, உட்பகுதியை குடைந்து அப்படின்னு வந்ததுனாலே அதற்கான விடை தோணிகள்.
ஓகேவா? பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து பயன்படுத்தியது எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா அது தோணிகள். அடுத்து சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது. என்னென்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா பண்டைய காலத்துல தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் இது எல்லாமே சிறிய நீர்நிலைகளை கடக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க மக்கள். அடுத்து பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி எங்கு இடம்பெற்றுள்ளது அப்படின்னா நியூசிலாந்து நாட்டில் உள்ள வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? விடை கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்து அந்த கம்மியரை பற்றி சொல்லக்கூடிய நூல் என்ன அப்படின்னா மணிமேகலை. அதான் பாருங்க சொல்லியிருக்காங்க, களஞ்சை கம்மியர் வருகென கூயி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். விடை மணிமேகலை. கப்பல் கட்ட நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள். விடை பார்த்தீங்கன்னா வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் இதெல்லாம் நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து கப்பல் கட்ட பக்கங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் என்னென்ன அப்படின்னா தேக்கு, வெண்தேக்கு. அடுத்து மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை வெட்டுவாய். அடுத்து இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? விடை கண்ணடை. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து கப்பல்களின் நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட எந்த கருவியை பயன்படுத்தினர்? விடை தச்சுமுலம். பெரிய படகுகளில் முன்பக்கத்தை டேஸ் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பது உண்டு. யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்றுதான் பெரிய படகுகள்ல முன்பக்கத்தை வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியவர். விடை வாக்கர். அடுத்து காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் டேஸ் கப்பல்கள் எனப்பட்டன. விடை பாய்மர கப்பல்கள் எனப்பட்டன. பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றின் மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல். விடை பரிபாடல். அதுல எதேச்சும் ஒரு பழுது ஏற்படுது அப்படின்னா அவற்றை என்ன பண்ணிருக்காங்க, மரப்பிசின் கொண்டு இணைச்சிருக்காங்க. அந்த செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னா பரிபாடல். அடுத்து கப்பலின் உறுப்புகள் பாருங்க, எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம் இது எல்லாமே கப்பலோட உறுப்புகள். அடுத்து கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் டேஸ் எனப்படும். எறா. எறா அப்படின்னாலே என்னது அடிமரம். இதை பொறுத்துக்களை கேட்பாங்க. எறா அப்படிங்கிறது அடிமரம். அடுத்து குறுக்கு மரத்தை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா விடை பருமல். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி. விடை சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு. விடை நங்கூரம். அடுத்து சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கூறும் நூல். விடை கப்பல் சாத்திரம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து கப்பலை செலுத்துபவரின் மற்ற பெயர்கள் பாருங்க, மாலுமி, மீகாமன், மீகான், கப்பலோட்டி இது எல்லாமே கப்பலை செலுத்துபவர்களோட மற்ற பெயர்கள். அடுத்து நலையேறி முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். விடை புறப்பாடல். புறப்பாடல்ல வெண்ணி குயத்தியார் இவங்க பாடியது. ஓகேவா? அடுத்து கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது. அதுதான் கலங்கரை விளக்கம். இதுல களம் என்பதற்கான பொருள் கப்பல். இதுவே கரை அப்படின்னா அழைத்தல் அப்படிங்கிறதுக்கான பொருள். கரைதல் அப்படின்னா அழைத்தல் என்று பொருள். ஓகேவா? அடுத்து களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். விடை புறநானூறு. ஓகே, இதற்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்க. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது டேஸ். இதுல எது பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஓடம். அடுத்து தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது. விடை ஆப்ஷன் சி முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. அடுத்து கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி டேஸ். விடை ஆப்ஷன் ஏ சுக்கான்.
கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர அணிகள் டேஸ் என அழைக்கப்படும். விடை தொகுதி. கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது டேஸ். விடை நங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஸ் என குறிப்பிடப்படும். விடை கண்ணடை. இது எல்லாமே புக் பேக்ல இருக்கிறதுனால திரும்ப வந்து இதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து பொறுத்துக. இறா, பருமல், மீகாமன், அடுத்து காந்த ஊசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? எறா அப்படிங்கிறது முதன்மையான உறுப்பு, இது அடிமரம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தாச்சு. அடுத்து பருமல். பருமல் அப்படின்னா குறுக்கு மரம். மீகாமன் அப்படின்னா கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசி அப்படின்னா திசை காட்டும் கருவி. ஒருவேளை ஆப்ஷனா கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2, 3, 4, 1. அடுத்து பாடம் ஆழ்கடலின் அடியில். இதோடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் வெர்ன். இவரை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. மற்றபடி அதில் எந்த டேட்டாஸும் நம்மளுக்கு தேவை கிடையாது. பாருங்க, அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர். விடை ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்ன் டேஸ் நாட்டை சேர்ந்தவர், பிரான்ஸ் நாடு. ஜூல்ஸ் வெர்னின் புதினங்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. 80 நாளில் உலகை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். அதே போல இவருடைய ஆழ்கடலின் அடியில் இந்த புதினம் மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? அடுத்து இலக்கணம் பார்க்க போறோம். இலக்கிய வகை சொற்கள் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது. விடை சொல். அடுத்து சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள். மொழி, பதம், கிளவி. அதாவது சொல் அப்படிங்கிறதுக்கு மற்ற பெயர்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா மொழி, பதம், கிளவி. மொழி என்பதற்கான பொருளும் சொல்தான், பதம், கிளவி என்பதற்கான பொருளும் சொல்தான். ஓகேவா? அடுத்து இலக்கண முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4. இதுல நாம நோட் பண்ண வேண்டிய விஷயம் 2 இருக்கு. இலக்கண முறைப்படி சொற்கள் 4 இருக்கு. அதே போல இலக்கிய வகைப்படியும் சொற்கள் 4 இருக்கு. ஸோ நம்ம நல்ல கொஸ்டினை வந்து பார்க்கணும். இலக்கண முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்களா, அல்லது இலக்கிய முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்களான்னு நம்ம வந்து பார்க்கணும். ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து ஒண்ணுதான். ஒருவேளை நம்மள வந்து சூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்னா நாம அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து பாருங்க, இலக்கண வகைப்படி எத்தனை இருக்கு அப்படின்னா 4 இருக்குன்னு சொல்லியாச்சு. அது என்னென்ன அப்படின்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? அடுத்து இலக்கிய வகையில் சொற்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னாலும் அதற்கான விடையும் 4 தான். ஆனா என்னென்ன அப்படின்னா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இந்த 4 தான். ஓகேவா? அடுத்து இப்ப பாருங்க, எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் டேஸ் எனப்படும். விடை இயற்சொல். ஓகேவா? எல்லாத்துக்குமே புரிகிறபடி இருந்துச்சு அப்படின்னா அது இயற்சொல். அடுத்து மண், பொன் என்பது எவ்வகை இயற்சொல்லிற்கான எடுத்துக்காட்டு. விடை பெயர் இயற்சொல். இப்ப பாருங்க, மண் அப்படிங்கிறதும் ஒரு பெயர், பொன் அப்படிங்கிறதும் ஒரு பெயர். சோ இது பெயர் இயற்சொல். அதே போல இயற்சொல்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம்? எளிதில் பொருள் விளங்கக்கூடியதா இருக்கணும். நான் வந்து இப்ப மண் அப்படின்னு சொல்றேன்னா அது எல்லாத்துக்குமே தெரியும். அது படிச்சவங்களுக்கும் தெரியும், படிக்காதவங்களுக்கும் தெரியும். அதே போல பொன் அப்படின்னு சொல்றேன்னா அதுவும் எல்லாத்துக்கும் தெரியும். சோ அது இயற்சொல். ஆனா இது பெயரா இருக்கிறதுனால அது என்ன இயற்சொல்லா இருக்கு? பெயர் இயற்சொல்லா இருக்கு. ஓகேவா? அடுத்து நடந்தான் வந்தான் என்பது எவ்வகை இயற்சொல்லிற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதை பார்க்கும் போதே தெரியும். நடந்தான் வந்தான் அப்படிங்கிறது என்னது? ஒரு செயல், ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ செயல் அப்படின்னாலே என்னது? வினைச்சொல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஆனா இப்போ நம்மளுக்கு இங்க என்ன பார்க்கிறோம்? இயற்சொல் பார்க்கிறோம். அப்போ வினை இயற்சொல். ஓகேவா? அடுத்து அவனை, அவனால் என்பது எவ்வகை இயற்சொல்லிற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விடை இடை இயற்சொல். ஓகேவா? இப்போ எளிதில் விளங்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனை, அவனால் அப்படின்னா ஐ, ஆல் இது வந்திருக்கிறதுனால இது இடை இயற்சொல். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மற்று, ஐ, ஆல் இந்த மாதிரி வந்ததெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது இடைச்சொல் ரிலேட்டடா இருக்கும். ஆனா இங்க நம்ம இயற்சொல் பார்க்கறதுனால இது இடை இயற்சொல்லா இருக்கு. ஓகேவா? அடுத்து மாநகர் என்பது எவ்வகை இயற்சொல்லிற்கான எடுத்துக்காட்டு. இப்போ நல்லா கவனிங்க, நம்மளுக்கு இயற்சொல்னாலே என்ன? எல்லாத்துக்குமே அது புரியணும். நான் இப்போ ஒரு இதை சொல்றேன் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே புரியணும். அதே போல உரி, உரி சொல்னா என்ன? சால உருதவ நனிக்கூர் களிமா.
இந்த வேற்றுமை உருபுல எங்க வந்ததுனாலும் அது உரிச்சொல். அப்போ இது இயற்சொல்லுங்கிறதுனால இயற்சொல்னு எடுத்துக்கிட்டாச்சு. இங்க மா அப்படிங்கிறது இருக்கிறதுனால உரி இயற்சொல். ஓகேவா? அடுத்து கவனிங்க, கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் எது? திரிச்சொற்கள். இது படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் திரிச்சொற்கள் அப்படிங்கிறது. ஆனா இயற்சொல் அப்படி கிடையாது, படிச்சவங்களுக்கும் தெரியும் படிக்காத இருக்கவங்களுக்கும் தெரியும். ஓகேவா? இதுதான் இதற்கான வித்தியாசம். இப்போ பெயர் திரிச்சொல்லிற்கான எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன, திரிச்சொல்னா மற்றவங்களுக்கு புரியக்கூடாது என்னன்னு, அதாவது மற்றவங்களுக்குனா படிக்காதவங்களுக்கு தெரியாது இது. ஓகேவா? படித்தவங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கு வேற ஒரு பொருள் இருக்கும், அதுதான் இதுக்கான மீனிங். இப்போ பாருங்க, அலுவம் வங்கம் இதற்கான பொருள் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா இது படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், படிக்காதவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அலுவம் அப்படிங்கிறதும் ஒரு பெயர், வங்கம் அப்படிங்கிறது ஒரு பெயர். ஸோ அதனால இது பெயர் திரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இயம்பினான் பயின்றால் என்பது எவ்வகை திரிச்சொல்லிற்கு எடுத்துக்காட்டு? இது ஒரு செயல். ஓகேவா? அப்போ திரிச்சொல்னா என்னது? படிக்காதவங்களுக்கு தெரியாது, அப்போ வினை திரிச்சொல். அடுத்து இடை திரிச்சொல்லிற்கான எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அன்ன மான இது எல்லாமே இடை திரிச்சொல்லிற்கான எடுத்துக்காட்டு. ஓகேவா? கொஞ்சம் இடை திரிச்சொல் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அன்ன மான மற்று ஐ ஆல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது இடை. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உரி திரிச்சொல்லிற்கான எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உரிச்சொல் இருக்கு இல்லையா, இதுல உரிச்சொல்ல வரக்கூடிய எல்லாத்துக்குமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மிகுதி அப்படிங்கிறதாங்க பொருள். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சால, உரு, தவ, நனி, கூர், களி, மா அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஒட்டுமொத்த எல்லாத்துக்குமே என்ன பொருள் இருக்கு அப்படின்னா மிகுதி தான். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே போய் நம்ம படிக்காதவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா இது தெரியாது. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கிராமர், தமிழ் கிராமர் படிச்சிருக்கவங்களுக்கு இது தெரியும். அப்போ கூர்களி அப்படிங்கிறது உரிச்சொல்லுக்கான வேற்றுமை உருபு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அது உரிச்சொல். இதற்கான பொருள் வந்து என்னது? படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ உரி திரிச்சொல். ஓகேவா? அடுத்து திரிச்சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரிச்சொல்லியுமே 2 வகை இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் 1, பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் 2. இதுதான் அந்த 2. ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்களுக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க, திரிச்சொல் அப்படின்னாலே என்ன? கற்றவருக்கு மட்டுமே புரியக்கூடியதா இருக்கணும். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள். இப்போ பல திரிச்சொற்கள் ஒரு பொருள். இப்போ ஒரு பொருள் என்னது? கப்பல் அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு பல திரிச்சொற்கள். இப்போ பாருங்க, வங்கம், அம்பி, நாவாய் இது 3க்கான பொருள் என்ன? கப்பல் தான். ஆனா இந்த வங்கம் அப்படின்னு சொல்லி போய் ஒருத்தர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அது அவங்க கற்றவர்களா படித்தவரா இருந்தா மட்டும்தான் வங்கம் அப்படிங்கிறதுக்கான பொருள் கப்பல் அப்படின்னு தெரியும். அதே போல அம்பி, நாவாய் இது 2க்குமே என்ன பொருள்? கப்பல். அப்போ கற்றவருக்கு மட்டுமே புரியக்கூடியதா இருக்கிறது திரிச்சொல். ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் அப்படின்னா கப்பல் அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு வங்கம், அம்பி, நாவாய் அப்படிங்கிற பல திரிச்சொற்கள் இருக்கு. ஓகேவா? அடுத்து பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் எடுத்துக்காட்டு. இப்ப பாருங்க, பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் இந்த பல பொருள் பூவோட இதழா இருக்கட்டும், உதடா இருக்கட்டும், கண்ணிமையா இருக்கட்டும். இப்போ கண்ணிமையும் இதழ் தான் சொல்லுவாங்க, பனையேடு அப்படிங்கிறதும் இதழ் தான், நாளிதழ் அப்படின்னாலும் அதுவும் இதழ் தான். இது எல்லாத்துக்குமே டோட்டலா ஒரே திரிச்சொல்லா என்ன சொல்லிடுறாங்க? இதழ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? அப்போ பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படின்னா அதற்கு எடுத்துக்காட்டு இதுதான். ஓகேவா? அடுத்து வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா திசை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது வடமொழியை தவிர மற்ற மொழிகள்ல இருந்து வந்து தமிழ்ல இடம்பெற்றிருந்தது அப்படின்னா அதை திசை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கேணி, கிணறு அப்படிங்கிறது திசை சொல்லுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து பெற்றம், பசு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுவுமே வந்து திசை சொல்லுக்கான எடுத்துக்காட்டு. அப்போ இது பிற மொழிகள்ல இருந்து பெறப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து வடமொழியிலிருந்து வந்து தமிழில்
பெறும் சொற்கள் டேஸ் எனப்படும். இப்போ வடமொழியை தவிர பிற மொழியிலிருந்து வந்து இடம்பெற்றதுன்னா அதை நம்ம திசை சொற்கள்னு சொல்றோம். அதே வடமொழியிலிருந்தே வந்து தமிழ்ல இடம்பெற்றிருந்ததுன்னா அந்த சொற்கள் என்னன்னு சொல்லிடுறோம், வடச்சொல் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? வடச்சொல் அப்படின்னா என்னது, சமஸ்கிருதம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருடம் இதுவா இருக்கட்டும், மாதம், கமலம், விடம், சக்கரம், இது எல்லாமே வடமொழியில இருந்து தமிழ்ல வந்து இடம்பெற்ற சொற்கள் தான். ஓகேவா? அடுத்து இந்த வட சொற்களை இவ்வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா 2 வகையா பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பாருங்க, தற்சமம், தர்ப்பவம், அதுதான் அந்த 2 வகை. இப்போ தற்சமத்துக்கான எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, கமலம் அலங்காரம் அப்படிங்கிறது தற்சமம்கான எடுத்துக்காட்டு. அடுத்து தர்பவம் என்பதற்கான எடுத்துக்காட்டு லட்சுமி அப்படிங்கிறது லக்குமி அப்படின்னும், விஷம் அப்படிங்கிறது விடம், இதுல இருந்து வரப்பட்டிருக்கு. ஸோ இது தர்பவம். ஓகேவா? அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்க. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் டேஸ். விடை இயற்சொல். இயற்சொல் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு பார்த்தோம், எளிதில் விளங்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுவே திரிச்சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், கற்றவருக்கு மட்டுமே புரியக்கூடியதா இருக்கிறது திரிச்சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். திசை சொல் அப்படின்னா என்ன பார்த்தோம், வடமொழியை தவிர பிற மொழியில இருந்து தமிழ்ல வந்து இடம்பெற்று இருக்க சொல்லுதான் திசை சொல் அப்படின்னு பார்த்தோம். வடசொல் அப்படின்னா என்ன பார்த்தோம், வடமொழியில இருந்து வந்து தமிழ்ல இடம்பெற்றிருக்க சொல்லதான் வடச்சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அடுத்து பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது. விடை திரிச்சொல். அடுத்து வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி. விடை சமஸ்கிருதம். ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்து பொறுத்துக பாருங்க, இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம மேட்ச் பண்ணலாமா? இப்போ இயற்சொல் அப்படின்னா சோறு, அடுத்து திரிச்சொல் அப்படின்னா அலுவம், கற்றவருக்கு மட்டுமே தெரியக்கூடியதா இருக்கணும். அப்ப அலுவம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன, கப்பல். அடுத்து திசைச்சொல். திசைச்சொல் அப்படின்னா என்ன, பெற்றம், இதற்கான பொருள் என்ன, பசு. வடமொழியிலிருந்து பிற மொழியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சொல்லதான் என்னன்னு சொல்றோம், தமிழ்ல இடம்பெற்றிருக்கிறது தான் திசை சொல்னு சொல்றோம். அடுத்தது வடசொல், ரத்தம். ஓகேவா? அப்போ ஒருவேளை ஆப்ஷன்ல கேட்டிருந்தாங்கன்னா 4312. அடுத்து கலைச்சொல் அறிவும் அல்லது தமிழ் சொல் தருக இப்படியும் கேட்பாங்க. இப்ப பாருங்க, கலங்கரை விளக்கம் அப்படின்னா லைட் ஹவுஸ், பெருங்கடல் ஓசன், கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி, கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர், நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன், துறைமுகம் ஹார்பர், புயல் ஸ்டாம், மாலுமி சேலர், நங்கூரம் ஆங்கர், கப்பல் தளம் சிப்யார்ட். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவில் 7th தமிழ் நியூ புக் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 1க்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. 6th நீங்கள் பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஹோல் பிளேலிஸ்ட் லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காத இருக்கவங்க ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதே போல் 7th தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓல்ட் அண்ட் நியூ புக் கம்ப்ளீட் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்க்காத இருக்கவங்க பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.